ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடிகே டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூனிட் 1 சயின்ஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் 6 வரைக்கும் ஃபுல்லாக ரிவிஷன் வீடியோ கொடுத்துட்டோம், ஓகேங்களா. ஸோ நம்ம சயின்ஸ் மட்டும் பெண்டிங் வச்சுருந்தோம். ஸோ இதை மட்டும் எதுக்காக வச்சுக்கணும், இதையும் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதில் டோட்டலாக ஒரு 50 கொஸ்டின் பார்த்துருவோங்க, ஓகேங்களா. ஸோ 50 கொஸ்டினுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ நீங்கள் வந்து சயின்ஸே இன்னும் பார்க்கல படிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் இந்த வீடியோயாவது கொஞ்சம் முழுமையாக பார்த்துட்டு போங்க, ஓகேங்களா. ஸோ இதில் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 50 கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இது வரைக்கும் போட்ட அந்த ரிவிஷன் வீடியோஸ் நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டு லிங்க் தரேன், போயிட்டு எல்லா வீடியோஸையும் பார்த்துருங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாம், எல்லோரும் நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பாருங்கள், பருப்பொருளின் 4வது நிலை எது? பருப்பொருளின் 4வது நிலை எது? ஆன்சர் பிளாஸ்மா. செகண்ட் கொஸ்டின், துருப்பிடிப்பதை தடுக்க இரும்பின் மீது பூசப்படும் உலோகங்கள் எவை? ஆன்சர் அனைத்தும். துத்தநாகம், குரோமியம், வெள்ளியம். தேர்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தக்காளியில் அமைந்துள்ள அமிலத்தை கண்டறிக. தக்காளியில் அமைந்துள்ள அமிலத்தை கண்டறிக. ஸோ ஆன்சர் ஆக்சாலிக் அமிலம். ஃபோர்த் கொஸ்டின், அமிலங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து வெளியேறும் வாயு என்ன? அமிலங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து வெளியேறும் வாயு என்ன? ஆன்சர் ஹைட்ரஜன் வாயு. ஃபிஃப்த் கொஸ்டின், பூச்சிக்கொல்லி தயாரிக்க பயன்படுவது எது? பூச்சிக்கொல்லி தயாரிக்க பயன்படுவது எது? ஆன்சர் காப்பர் சல்பேட். சிக்ஸ்த் கொஸ்டின், பொதுவாக அமிலங்களையும் காரங்களையும் கண்டறிய பயன்படும் இயற்கை நிறங்காட்டி எது? அமிலங்களையும் காரங்களையும் கண்டறிய பயன்படும் இயற்கை நிறங்காட்டி எது? ஆன்சர் லிட்மஸ். செவன்த் கொஸ்டின், பென்சிலில் எழுத உதவும் பகுதி கிராபைட் டேஸ் என்னும் பொருட்களால் ஆனது. பென்சிலில் எழுத உதவும் பகுதி கிராபைட் டேஸ் என்னும் பொருட்களால் ஆனது. ஆன்சர் கார்பனும் களிமண்ணும். எய்த் கொஸ்டின், மின்னலின் போது உருவாகும் வாயு என்ன? மின்னலின் போது உருவாகும் வாயு என்ன? ஆன்சர் நைட்ரஜன் டை ஆக்சைடு. நைன்த் கொஸ்டின், தனிமங்களின் அணு எண் அடிப்படையில் வகைப்படுத்தியவர் யார்? தனிமங்களின் அணு எண் அடிப்படையில் வகைப்படுத்தியவர் யார்? ஆன்சர் மோஸ்லே. 10th கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் அதிக உருகுநிலை கொண்ட உலோகம் எது? அதிக உருகுநிலை கொண்ட உலோகம் எது? ஆன்சர் டங்ஸ்டன். 11வது கொஸ்டின், இரசக்கலவையில் இடம்பெறும் முக்கிய உலோகம் எது? இரசக்கலவையில் இடம்பெறும் முக்கிய உலோகம் எது? ஆன்சர் மெர்க்குரி. 12வது கொஸ்டின், ஹைட்ரஜன் சல்பருடன் இணைந்து உருவாகும் டேஸ் எனும் வாயு அழுகிய முட்டையின் மணமுடையது. நைட்ரஜன் அண்டு சல்பருடன் இணைந்து உருவாகும் டேஸ் எனும் வாயு அழுகிய முட்டையின் மணமுடையது. நைட்ரஜனையும் சல்ஃபரையும் இணைக்கும் போது ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படிங்கிற வாயு உருவாகுதான். 13வது கொஸ்டின், ஆழ்கடல் முத்துக்குளிப்பவர்கள் சுவாசிக்க பயன்படும் வாயு கலவை எது? ஆழ்கடல் முத்துக்குளிப்பவர்கள் சுவாசிக்க பயன்படும் வாயு கலவை எது? ஆன்சர் ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன். 14வது கொஸ்டின், டைனமோவை கண்டுபிடித்தவர் யார்? டைனமோவை கண்டுபிடித்தவர் யார்?
ஆன்சர் மைக்கேல் பாரடே. 15வது கொஸ்டின், வீடுகளில் உள்ள அனைத்து மின்சாதனங்களும் டேஸ் சுற்றுமுறையில் இணைக்கப்பட்டுள்ளன. வீடுகளில் உள்ள அனைத்து மின்சாதனங்களும் டேஸ் சுற்றுமுறையில் இணைக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் பக்க சுற்றுமுறையில் இணைக்கப்பட்டுள்ளது. 16வது கொஸ்டின், கீழ்கண்டவர்களில் யார் இருகுவிய கண்ணாடியை கண்டறிந்தவர்? இருகுவிய கண்ணாடியை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் பெஞ்சமின் பிராங்க்லின். 17வது கொஸ்டின், தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு என்ன? தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு என்ன? ஆன்சர் 25 சென்டிமீட்டர். 18வது கொஸ்டின், ஒளியின் மதிப்பு எதை பொறுத்தது? ஒளியின் மதிப்பு எதை பொறுத்தது? ஆன்சர் வீச்சு. 19வது கொஸ்டின், கர்ப்பகால ஹார்மோன் என்பது எவை? கர்ப்பகால ஹார்மோன் என்பது எவை? ஆன்சர் ப்ரோஜெஸ்டிரான். 20வது கொஸ்டின், பெண்களில் பால் சுரப்பிகளின் வளர்ச்சியை தூண்டி பால் சுரப்பை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் எது? பால் சுரப்பியின் வளர்ச்சியை தூண்டி பால் சுரப்பை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் எது? ஆன்சர் ப்ரோலாக்டின். 21வது கொஸ்டின், நமது எலும்பு தசைகளில் நடைபெறும் காற்றில்லா சுவாசத்தால் உண்டாவது எது? நமது எலும்பு தசைகளில் நடைபெறும் காற்றில்லா சுவாசத்தால் உண்டாவது எது? ஆன்சர் லாக்டிக் அமிலம். 22வது கொஸ்டின், டெசிபல் என்பது எதனை அளக்க உதவும்? டெசிபல் என்பது எதனை அளக்க உதவும்? டெசிபல் பார்த்திங்கன்னா ஒளியின் அளவை அளக்கிறதுக்கு உதவுது. 23வது கொஸ்டின், ஒரு ஆரோக்கியமான மனிதனின் இரத்த அழுத்தம் எவ்வளவு? ஒரு ஆரோக்கியமான மனிதனின் இரத்த அழுத்தம் எவ்வளவு? 120/80 மில்லிமீட்டர் Hg. 24வது கொஸ்டின், இரு பண்பு சுரப்பி எனப்படுவது எது? இரு பண்பு சுரப்பி எனப்படுவது எது? ஆன்சர் கணையம். 25வது கொஸ்டின், ஆளுமை ஹார்மோன் என்பது என்ன? ஆளுமை ஹார்மோன் என்பது எவை? ஆன்சர் தைராக்சின். 26வது கொஸ்டின், வேர் தொகுப்பிகளுக்கு பதிலாக வேர் பைகள் எந்த தாவரத்தில் காணப்படுகிறது? வேர் தொப்பிகளுக்கு பதிலாக வேர் பைகள் எந்த தாவரத்தில் காணப்படுகிறது? ஆன்சர் ஐகார்னியா. 27வது கொஸ்டின், அகார் டேஸ் அகார் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? ஆன்சர் செல்லிடியம் கிராசிலேரியா சிவப்பு ஆல்கஹாலிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. 28வது கொஸ்டின், மனித உடலின் மிக கடினமான பகுதி எது? மனித உடலின் மிக கடினமான பகுதி எது? ஆன்சர் எனாமல், பல்லோட மேற்பூச்சு தான் கடினமாக இருக்கும். 29வது கொஸ்டின், செல்லின் ஆற்றல் நிலையங்கள். செல்லின் ஆற்றல் நிலையங்கள். ஆன்சர் மைட்டோகாண்ட்ரியா. 30வது கொஸ்டின், டிஎன்ஏ மூலக்கூறுகள் கீழ்கண்டவற்றுள் எதனால் ஆக்கப்பட்டது? டிஎன்ஏ மூலக்கூறுகள் கீழ்கண்டவற்றுள் எதனால் ஆக்கப்பட்டது? ஆன்சர் நியூக்ளியோடைட்டுகள். 31வது கொஸ்டின், லைக்கன்கள் மற்றும் மைக்ரோரைசா ஆகியவை. லைக்கன்கள் மற்றும் மைக்ரோரைசா ஆகியவை கூட்டுயிரிகள். லைக்கன்களும் மைக்ரோரைசாவும் கூட்டுயிர்கள்.
32வது கொஸ்டின் லுக்கேமியா என்ற புற்றுநோய் வகை. லுக்கேமியா என்ற புற்றுநோய் வகை எலும்பு மஞ்சை மற்றும் இரத்த ஓட்டத்தில் காணப்படுகிறது. 33வது கொஸ்டின் கீழ்கண்ட எந்த சத்து குறைவினை நிவர்த்தி செய்ய பூச்சி உண்ணும் தாவரங்கள் பூச்சிகளை செரிக்கின்றன? ஆன்சர் நைட்ரஜன். 34வது கொஸ்டின் தாவர செல் எதனை பெற்றுள்ளதால் விலங்கு செல்லிலிருந்து மாறுபடுகிறது? தாவர செல் எதனை பெற்றுள்ளதால் விலங்கு செல்லிலிருந்து மாறுபடுகிறது? ஆன்சர் செல் சுவர். 35வது கொஸ்டின் காற்று சுவாசத்தின் முடிவில் கிடைக்கும் ஏடிபி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை என்ன? காற்று சுவாசத்தின் முடிவில் கிடைக்கும் ஏடிபி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை என்ன? ஆன்சர் 36. 36வது கொஸ்டின் தாவரத்தின் குறுக்களவு வளர்ச்சியில் எந்த திசு பயன்படுகிறது? தாவரத்தின் குறுக்களவு வளர்ச்சியில் எந்த திசு பயன்படுகிறது? ஆன்சர் பக்க ஆக்கு திசு கேம்பியம். 37வது கொஸ்டின் தாவரங்களின் சைலத்தின் பணி என்ன? தாவரங்களின் சைலத்தின் பணி என்ன? ஆன்சர் நீரை கடத்துதல். 38வது கொஸ்டின் மிட்ரல் வால்வு டேஸ் இடையில் காணப்படுகிறது? மிட்ரல் வால்வு டேஸ் இடையில் காணப்படுகிறது? ஆன்சர் இடது ஆர்கிள் இடது வென்ட்ரிக்கிள் இடையில் காணப்படுகிறது. 39வது கொஸ்டின் என்டோக்ரைன் மற்றும் எக்ஸோக்ரைனாக செயலாற்றும் நாளமில்லா சுரப்பி எது? என்டோக்ரைன் மற்றும் எக்ஸோக்ரைனாக செயலாற்றும் நாளமில்லா சுரப்பி எது? ஆன்சர் கணையம். 40வது கொஸ்டின் மாறுபட்ட ஒன்றினை தேர்ந்தெடுக்குக. ஸோ இதில் மாறுபட்ட ஒன்று இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத தேர்ந்தெடுக. ஆன்சர் போர்டாக்ஸ். 41வது கொஸ்டின் பாருங்கள். பிறந்த குழந்தைக்கு முதலில் கொடுக்கப்படும் நோய் தடுப்பூசி எது? பிறந்த குழந்தைக்கு முதலில் கொடுக்கப்படும் நோய் தடுப்பூசி. ஆன்சர் பிசிஜி, அதாவது காசநோய் தடுப்பு. 42வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது திரும்ப பெற இயலாத வளம்? திரும்ப பெற இயலாத வளம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்துமே தான். நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயுஸ் இது எதுவுமே திரும்ப பெற முடியாது. 43வது கொஸ்டின் டேஸ் பசுமையக வாயு வெப்பநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமாதலை ஏற்படுத்துகிறது? பசுமையக வாயு வெப்பநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமாதலை ஏற்படுத்துகிறது. ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு. 44வது கொஸ்டின் ஈஸ்டின் காற்றில்லா சுவாசத்தினால் உண்டாவது எது? ஈஸ்டின் காற்றில்லா சுவாசத்தினால் உண்டாவது எது? ஆன்சர் எத்தனால். 45வது கொஸ்டின் தற்சார்பு ஊட்ட முறைக்கு தேவைப்படுவது எது? தற்சார்பு ஊட்ட முறைக்கு தேவைப்படுவது எது? ஆன்சர் இவை அனைத்தும். ஆக்சிஜன் மற்றும் நீர், சூரிய ஒளி, பச்சையம் இது எல்லாமே தற்சார்பு ஊட்டை முறைக்கு தேவைப்படுது. 46வது கொஸ்டின் ஒரு செல் உயிரியான அமீபாவின் மற்றும் பாக்டீரியாக்களின் நடைபெறும் இனப்பெருக்க வகைகளுள் ஒன்று. ஒரு செல் உயிரியான அமீபா மற்றும் பாக்டீரியாவுக்கு இடையே நடைபெறும் இனப்பெருக்க வகைகளில் ஒன்று. ஆன்சர் இரண்டாக பிளத்தல். 47வது கொஸ்டின் மிக கடுமையான மலேரியா தொற்றை உண்டாக்குவது எது? மிக கடுமையான மலேரியா தொற்றை உண்டாக்குவது எது? ஆன்சர் பிளாஸ்மோடியம் பால்சிபாரம். 48வது கொஸ்டின் உடற் செல் ஜூன் சிகிச்சை முறை என்பது?
உடற்செல் ஜீன் சிகிச்சை முறை என்பது என்ன? ஆன்சர் உடற்செல்லில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. 49வது கொஸ்டின். ஒன்றுக்கொன்று இணையாக உள்ள இரு சமதள ஆடிகளுக்கு இடையே வைக்கப்பட்ட பொருளால் ஏற்படும் பிம்பங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா முடிவிலி. 50வது கொஸ்டின். குவியாடி எப்போதும் உருவாக்குவது குவியாடி எப்போதும் உருவாக்குவது எது? ஆன்சர் பொருளை விட சிறிய மாய பிம்பத்தை தான் குவியாடி உருவாக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் சயின்ஸில் ஒரு 50 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். உங்களுக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல் அண்ட் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா எக்ஸாம் செய்யணும். ஓகேங்களா?